திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வெளிமாநில மதுபானங்களை சாமியார்களுக்கு விற்பனை செய்த இளைஞரை போலீசார் பிடிக்க முயன்றபோது அவர் கத்தி கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக ஆன்மீக பெரியோர்களால் போற்றப்படும் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவில் பின்புறத்தில் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள மலையை மாதந்தோறும் பௌர்ணமி மட்டுமல்லாமல் வார விடுமுறை மற்றும் சாதாரண நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் வலம் வருகின்றனர். இந்த மலை வள பாதையில் ஏராளமான சாதுக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிரிவல பாதையில் உள்ள யமலிங்கம் எதிரே இளைஞர் ஒருவர் வெளிமாநில மதுவை வாங்கி வந்து கள்ளத்தனமாக சாமியார்களுக்கு விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விரைந்து வந்த போலீசார் அந்த இளைஞரை பிடித்து அவரிடம் இருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல முயன்ற போது அந்த இளைஞர் தன்னைத்தானே கற்களால் தாக்கிக் கொண்டு போலீசார் தன்னை அடித்ததாக கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி கூச்சலிட்டார். இதனால் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்தில் தங்களது வாகனங்களை பின்னோக்கி எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் மலைவள பாதையில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுப்பதுடன் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.